ஓகே, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். என்னங்க என்ன இன்னும் இருக்குது. வாவ்! அம்மா பக்கோடா ரெடி பண்ணுறீங்களா? என்ன பக்கோடா? ஓ, ஆனியன் பக்கோடாவா? ஓகே, இப்போ நீங்கள் அதுக்கு என்னென்னலாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஓகே, உப்பு, மிளகாத்தூள், இதில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நம்ம நல்லா கலக்கி கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே போட்டுருணும். கரெக்டா? ஹாய் எல்லோரும், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலே என் பையன் ஃபோனை பிடிங்கி நான் எடுக்கிறேன், நான் வந்து விலாக் பண்ணுறேன் அப்படின்னு வந்துடுறான். அதனால் வந்துட்டு அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஆட் பண்ணலாம் கோச்சுக்குவோம். அதனால தான் கடலை மாவு வந்துட்டு பாதி பேக்கெட் மிச்சம் இருந்துச்சு, சரிங்களா? அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அரிசி மாவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன். கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவு தான் வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். என்ன பண்ணலான்னு ஐடியான்னு பார்த்திங்கன்னா, பக்கோடா வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு, அதையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துனா தான் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் பக்கோடா. ஆக்சுவலி பூண்டு வந்து தட்டி போடுவாங்க பக்கோடாவில், பட் எனக்கு பொறுமை இல்லாதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணணும். பக்கோடா பதம் வந்து இது தான். ஸோ இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணும்போது தான் அந்த வெங்காயத்தை வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம், அது கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டும் வந்து போடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே போட்டுட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து விட்டு நான் கரெக்டாக வந்து அதை பக்குவமாக பார்த்து பிணைஞ்சிட்ருந்தேன். இன்னுமே கூட கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டிருந்துருக்கலாம். பட்டு எல்லாமே ஓகே தான், நல்லா டேஸ்ட்டாகவே வந்திருந்தது. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பேட்சாக வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். நல்லா உங்களுக்கு புசுன்னே வந்துருச்சுங்க. நல்லா இந்த கோதுமை மாவு எல்லாம் சேர்த்தனால எனக்கு குட்டி குட்டி போண்டா மாதிரியே வந்துருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து பக்கோடா சுட்டு கொடுத்துட்டு கடைசியாக வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பதமாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து சுட்டுக்கிட்டு உட்காந்து டீயோட வச்சு சாப்பிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸ் கூட டீ சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.